எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் பம்பை சோமசுந்தரம் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஐயோ சாமி இவன் வேற கூட்டு போங்கடா. சபரிமலை vlog தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப லேட் ஆகிடுச்சு வீடியோ போடுறதுக்கு. நாங்கள் லாஸ்ட் மந்த்தே சபரிமலை போயிட்டு வந்தோம். இந்த மாதம் தான் போட்டுட்ருக்குறோம். ஆக்சுவலாக வீடியோ லேட் ஆனதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதோ இவர் தான். ஆக்சுவலாக நான் ஒரு 30 மினிட்ஸ் எடிட் பண்ணி வச்சுருந்தேங்க வீடியோவை. அதை சுருக்கிறேன்னு சொல்லி ஒரு மாதமாக சுருக்கி ஒரு 8 மினிட்ஸ் குறைச்சிட்டு இப்போ 22 மினிட்ஸ்க்கு எடுத்துகிட்டு வந்திருக்காரு. பார்க்கணும். வீடியோ நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அப்படியே மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணிவிட்டு உங்களோட கருத்துக்களை தெரிவியுங்கள், கமெண்ட்டாக போடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, புளி சாதம் கலரி எடுத்துகிட்டு இருக்கேங்க. ஆக்சுவலாக போனது 5 பேர் தான். ஆனால் 5 பேருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 18 பார்சல் புளி சாதமும் ஒரு 2-3 பார்சல் சப்பாத்தியும் கட்டி எடுத்தாச்சு. ஒரு மாசத்துக்கு தயாரா? ஒரு மாதத்துக்காக சாப்பாடு தான் எடுத்துட்டோம் போல இருக்கு. சாப்பாடெலாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வீட்லேயே பூஜை பண்ணிவிட்டு கிளம்பணுங்க. இங்கே பெட்ஷீட்டு நம்ம கம்பளி இல்லை பெட்ஷீட் எதனா வாங்கிட்டு வரோம் இல்லைங்களா இருமுடிக்கு. ஸோ அதை வச்சு இருமுடி பையெல்லாம் வச்சு பூஜை பண்ணிவிட்டு அப்பா அம்மா காலில் ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிளம்புறதாங்க வழக்கமே. அப்பா அம்மா கையிலேருந்து அந்த இருமுடி பேக்கை எடுத்து தலையில் வச்சு வெளியே கிளம்பி வந்து தேங்காய் உடச்சிட்டு அங்கேருந்து கிளம்பணுங்க. எங்கள் வீட்டிலேருந்து யார் யார் சபரிமலைக்கு போயிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா, நான் அப்பா தம்பி 3 பேரும் தாங்க சபரிமலைக்கு போயிருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா தேங்காய் உடச்சிட்டு அப்படியே கிளம்பி கோவில்கிட்ட வந்தாச்சுங்க. கோவில் உள்ளவும் வந்தாச்சு, இருமுடி கட்டுற இடத்துக்கு வந்தாச்சு. இப்போது இதெல்லாம் பேசண்டா, ஏன் சும்மா உட்காந்துருக்க? என்ன சொல்றது? எதையாச்சும் சொல்லியா? இருமுடி சாமான்லாம் வாங்கி கொடுத்துட்டு இப்போ இருமுடி கட்டுறதுக்கு உட்காந்தாச்சுங்க. ஃபஸ்ட்டு நான் தான் கட்டினேன். என் பக்கத்தில் பிரபுன்றவர் உட்காந்துட்டு இருக்காரு. இருமுடி கட்டி முடிச்சுட்டு அப்படியே இருமுடிலாம் எடுத்துன்னு போய் காரில் வச்சுட்டு நம்ம கூட வந்து ஆறுமுகன்ற சாமி வந்து அன்னதானம் ப்ரொவைட் பண்ணியிருந்தாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 50லேருந்து 100 பேர்கிட்ட அன்னதானம் ப்ரொவைட் பண்ணியிருந்தார். ஸோ அன்னதானம்லாம் கொடுத்து முடிச்சுட்டு அப்படியே காருக்கு பூஜை போட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க. உன்னை கூப்பிட்டு வந்து வீடியோவில் உட்கார வச்சதுக்கு எவ்வளோ செய்ய முடியுமோ அவ்வளவும் சைலண்ட்டாக உட்காந்துட்டு இருக்கேன். காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. One eternity later. பேசுறதுக்கு கண்டென்ட்டே இல்லை. இதில் வேற 30 நிமிஷத்துக்கு வீடியோ வேற எடிட் பண்ணி வச்சுருந்தேன். 8 நிமிஷம் குறைச்சே ஒன்றும் பேசுறதுக்கு இங்கே கண்டென்ட் இல்லை. சரி கிளம்பியாச்சுங்க. டீசல்லாம் போட்டுட்டு டோல்லாம் தாண்டி கிளம்பியாச்சு. அதுக்கு தான் ஃபுட்டேஜ்லாம் போட்டு வச்சுருக்காரு. அப்புறம் நம்ம கேரளா ரீச் ஆனதும் அந்த ஹில் ஸ்டேஷன் கிளைம் பண்ண உடனே ஒரு மார்னிங் வைப் செம்மையாக இருந்துச்சு. அந்த ஃபாகி மார்னிங் வந்து சூப்பராக இருந்ததுங்க. அப்படியே காலையில் இங்கே டீக்கு ஸ்டாப் பண்ணியிருந்தோம். எல்லாம் டீ குடிச்சு முடிச்சுட்டு இந்த நேச்சரை அப்படியே சூப்பராக ரசிச்சுட்டு, இந்த வீக்கெண்ட் ட்ராவல்லாம் போவாங்கல்ல, நேச்சரை ரசிக்கணும் அப்படி இப்படின்னுட்டுலாம், அதெல்லாம் இந்த டிவோஷனல் ட்ரிப்லேயே சாட்டிஸ்ஃபை ஆகிடுது. அந்த அளவுக்கு செம்மையாக இருந்துச்சு ரூட் எல்லாம். இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா எரிமலை தாங்க வந்திருக்கோம். இங்கே வந்து பேட்டை துள்ளுறது நிறைய பேர். நம்ம எடுத்துறதுக்கு அதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சும்மா அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக வீடியோவில் சொன்ன மாதிரி பம்பை எடுத்துகிட்டு வரதுக்கு மறந்துட்டோங்க. நைட்டு கிளம்புனது ரொம்ப லேட் ஆகிடுச்சி. ஸோ அதனால் அவசரமாக கிளம்பி பம்பையை மறந்து விட்டுட்டு வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து பேட்டை சாஸ்தா கோயிலுக்குள்ளே என்ட்ரு ஆகுறோம். இங்கே சைடில் உட்காந்துட்டு இருக்கவங்கலாம் இந்த தவில் பம்பையெல்லாம் வாசிக்கிறவங்க. அவங்களுக்கு பே பண்ணால் அவங்க வந்து நம்மளுக்கு வாசிச்சுட்டு வருவாங்க. நம்ம பேட்டை துள்ளிட்டு போய் அங்கே தர்மசாஸ்தா கோவிலில் குளித்து போயிட்டு தர்மசாஸ்தா தரிசனம் பார்க்கலாங்க. இங்கே நாங்கள் பேட்டை சாஸ்தா கோவிலில் தரிசனம் பார்த்துட்டு அப்படியே நம்ம கூட வந்த கன்னிசாமிக்கு அந்த சரம் கட்டிக்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க. இப்போ என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா வாவர் மசூதி தாங்க பார்த்துட்ருக்கோம். இங்கே வந்து எல்லோரும் தேங்காய் உடச்சிட்டு அப்படியே அந்த வாவரோட ஹிஸ்ட்ரியை பார்த்துட்டு நீங்களும் பாஸ் பண்ணிவிட்டு பார்த்துங்க. அப்படியே கிளம்பி தர்மசாஸ்தா கோவிலுக்கு போயாச்சுங்க.
இந்த ரோட்டில் இந்த வழி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ் கிடைக்கும். துணி அது இதுன்னு எது வேணாலும் வாங்கிக்கலாம். பாத்திரம், துணி எல்லாமே. இதுதாங்க தர்மசாஸ்தா கோவில். இதுதாங்க குளம். 2 சைட்லேயும் குளம் இருக்கும். தண்ணியும் பைப்பில் விட்டுருக்குவாங்க. அங்கே குளிச்சுட்டு அப்படியே போய் தரிசனம் பார்த்துட்டு வெளியே வர வேண்டியது தான். வந்துட்டு நாங்கள் இங்கே ஒரு சாப்பாடுக்கு ஹால்ட் போட்டிருக்கோங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி பண்ணிவிட்டு வந்த சாப்பாடு எல்லாத்தையும் எப்படியாவது சாப்பிடணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணியாச்சுங்க. இப்போ எனக்கு சாப்பாடு ஸோ இப்போ சோறு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு புளி சாதம் ப்ளஸ் ஊறுகாய், அதுக்கப்புறம் சப்பாத்திக்கு வந்து தக்காளி சட்னி போட்டாச்சு. உப்பு கம்மியாக இருக்குது சாமி. உப்பு கம்மியாக இருக்கா? ஊறுகாய் எடுத்துங்க. முதல்ல சாப்பாடு கேட்டவன் நான். என்னை விட்டுட்டு எல்லாரும் சாப்பிட்ருக்காங்க. எல்லாருக்கும் சர்வ் பண்ணிவிட்டு அப்புறமா உட்காந்து சாப்பிட்டேன். அப்புறம் இவரும் சாப்பிட்டுட்டு கிளம்பி டுவர்ட்ஸ் பம்பா இப்போ போயிட்டுருக்கோம். இப்போ பம்பாவில் போன உடனே அங்கேருந்து இருமுடி இறக்கி பம்பா வந்துட்டோம். ஸோ இருமுடி இறக்கி அங்கே போய் பம்பாவில் ஒரு குளியலை போட்டுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான் நடப்பாதையாக. எரிமேலேருந்து பம்பாவுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. 40 கிலோமீட்டர்ஸும் நம்ம வண்டியிலே போயாச்சு. பெரிய பாதை நடக்கணும்னா ஒரு நாள் 2 நாள் ஆகிடும். என் சைஸுக்குலாம் 2 நாளுக்கு மேலே ஆகிடும் போல் இருக்குது. கண்டிப்பாக அவைகளா இது வந்து 11th 11ஆம் தேதி ஜான்வரி, 10ஆம் தேதி கட்டு 11ஆம் தேதி பம்பா கிட்ட. ரஷ்ஷு ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் நினைக்கிறேன். சன்னிதானத்துக்கிட்ட போனால் தான் தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. சாமி இருமுடி எல்லாம் இறக்கி வச்சாச்சு. இதோ சேஃப் கார்டு 2 சேஃப் கார்டு இருக்கிறாங்க. நாங்கள் 3 பேர் போயிட்டு குளிச்சுட்டு வர போகிறோம். ஏன்னா இதோ இவர் தெரியுதுங்களா, இவர் தான் அப்பா சாமி. ஏற்கனவே ஒரு 2 டைம் காசை விட்டு வந்திருக்காரு. அதனால் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு சேஃப் பண்ணிகிட்ருக்குறோம். பம்பை சோமசுந்தரம். ஸோ அங்கேயும் போயிட்டு சாமிங்கிட்ட சேனல்லாம் ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருந்தேன். ப்ரொமோஷன்லாம் முடிஞ்ச பிறகு அப்படியே குளிக்கிறதுக்கு போயாச்சுங்க. தம்பி போயிட்டு குளிச்சுட்டு வந்துட்டாரு. அங்கே தண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. தம்பி குளிச்சாச்சு, கூட இருந்த சாமியும் குளிச்சாச்சு, அப்பாவும் குளிச்சுட்டு வந்துட்டாரு. இப்போ நான் குளிச்சுட்டு இருக்கேன். ஃபுல்லு கல்லுக்கெல்லாம் தான் இருக்குது. காலில் சும்மா கொஞ்சோண்டு தான், எவ்வளோ ஒரு முட்டிக்கு கீழே தான் தண்ணியே இருக்குது பம்பாவில். இந்த வருஷம் இவ்வளோ தான், போன வருஷமே இவ்வளோ தான் இருந்தது. அடுத்த வருஷம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். குளிச்சு முடிச்சுட்டு வந்துட்டு இருமுடி எடுக்கிறதுக்காக எல்லாம் சந்தனம் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்குங்க. பக்தி பரவசமாக விபூதி சந்தனம்லாம் பட்டை அடிச்சுட்டு அங்கேருந்து இருமுடி எடுத்து வச்சுட்டு கிளம்புனது தான். எல்லாமே குருசாமியே பண்ணிகிட்ருக்காரு. சரி எல்லாருக்கும் பொட்டு வச்சு முடிச்சுட்டு இருமுடிக்கு பூஜை பண்ணி எடுத்து கிளம்பியாச்சு. சுவாமி பம்பாலேருந்து கிளம்பியாச்சு. இப்போ சன்னிதானத்துக்கு டேரெக்டாக நடக்கணும். எவ்வளோ நேரத்தில் நடக்கிறோன்னு தெரில. பிரபு சாமி விட்டு ஓடாதீங்க. தண்ணி சாமி விட்டு ஓடாமல் கூடவே வாங்க. சரியா? சரி சாமி. மணிகண்ட சாமி விட்டு ஓடாமல் இருங்க. சரி சாமி. சாமி பம்பாவில் இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. இன்றைக்கி மட்டும் நாங்கள் நடந்துகிட்ருக்கோம். சன்னிதானத்தில் எப்படி இருக்குன்னு தெரில, போய் பார்க்குறோங்க சாமி. கன்னிமூலை கணபதி கிட்ட போயிட்டுருக்குறோம். போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு கண்டினியூ பண்ணுறேங்க சாமி. பேட்ரி கார்லேயே விட்டு வந்துட்டோம். முடிஞ்ச அளவுக்கு கோப்ரோவில் கண்டினியூ பண்ணுறோம். இல்லைனா எதுவும் மொபைல்லே ஷூட் பண்ணிக்கிறேங்க சாமி. இவர் தாங்க அந்த ஆறுமுகம் சாமி அன்னதானம் பண்ணியிருந்தார் இல்லைங்களா, அவர். கன்னிமூலை கணபதி கோவிலுக்கு வந்தாச்சு. வந்த உடனே ரெஸ்ட்டு தான். கொஞ்சம் தூரம் கூட நடக்கல, அதுக்குள்ளே ரெஸ்ட் எடுத்து உட்காந்துட்டாங்க நம்ம சாமிங்க. வந்து அப்படியே எல்லோரும் தேங்காய் உடச்சிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. அங்கேருந்து நடக்கிறதுக்கு ஆரம்பிச்சது தான். அப்படியே கன்னிமூலை கணபதி கோயிலில் தேங்காய் உடச்சிட்டு நல்லா பண்ண கிளம்பியாச்சு. இங்கே தாங்க டிக்கெட் செக்கிங்லாம் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. தம்பி செக்கிங் முடிச்சுட்டு நடக்கிறதுக்கு ஆரம்பித்தாச்சு. தம்பி அப்பா என்ன முன்னாடி நடந்துகிட்ருக்காரு. ஆனால் அவரை பிடிச்சிடலாம், பிரச்சனை இல்லை. இங்கே தான் இருக்கார். தெரியுது. எல்லா டைமும் பக்கத்துலேயே வச்சுன்னு தேட மாட்டேன். நம்ம சாமிங்கெல்லாம் குரூப்பாக நடந்துகிட்ருக்குறோம். ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எங்கே யார் எப்படி மிஸ் ஆகி திரும்பி ஜாயின் ஆக போகிறோமோ தெரியல, பார்க்கணும். இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டோலி சர்வீஸ் தாங்க அங்கே இருக்குது. வயசானவங்க இல்லை நடக்க முடியாதவங்கலாம் வந்து டோலியில் போகலாம். இங்கே ஒரு உடும்பு பார்த்தேங்க, ஸோ அதனால தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். சாமி இங்கே பாருங்கள், ஷெட் நம்பர் 6 கூட வரல. ஆனால் அதுக்குள்ளே 3 வாட்டி நின்ட்டார் நம்ம சோமசுந்தரம் சாமி. பாருங்கள் முடியலையா இதுக்கே. இப்படி இருந்தால் எப்போ தரிசனம் பார்க்குறது? 10 ஸ்டெப்பு ஏறிட்டு நிற்குவேன்னு சொன்னேன். ஓரளவுக்கு 20 ஸ்டெப்பு ஏறிட்டேன் சாமி. அவ்வளோதான், என் சைஸுக்கு அவ்வளோதான் முடியுது. இங்கே உட்காந்து அந்த டோலி சர்வீஸ் பண்ணுறவங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. க்ரௌட்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டதுக்கு இன்றைக்கி தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது, நேற்றுலாம் செம்மையாக இருந்ததுன்னு சொன்னாங்க. சாமி நீலிமலை டாப்புக்கு வந்திருக்கோம். போர்டில் தெரியுதா இல்லையான்னு தெரியல, பார்த்துக்கோங்க.
சாமி அப்பாச்சி மேடு பாட்டம் வந்திருக்கோம். அடிவாரத்துலேருந்து இப்போ ஏறணும். பாருங்கள் மேடு எப்படி இருக்குங்க. பாருங்கள் உங்கள் பம்பை சோமசுந்தரம் எப்படி நடந்து வராருன்னுட்டு ஃபேஸ் ரியாக்ஷனை கரெக்டாக கேப்சர் பண்ணுவோம். முடியல சார். இது சாமி கொஞ்ச நேரம் என்ன அந்த உருண்டை வாங்கி அங்கே போடுவாங்க. எங்கே போடுவாங்க? எங்கள் கீழே ஏன்றது எனக்கு அப்புறமா அப்பா சொல்லிட்டாரு. இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்போஸ் தெரியலனா அதை கமெண்ட்டில் கேளுங்க, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். சாமி இவங்க ரியாக்ஷன்லாம் பார்த்துக்கோங்க. இவங்க ரியாக்ஷன்லாம் பார்த்துக்கோங்க. ஏன் இந்த ரியாக்ஷன்னா மறுபடியும் ஒரு ஏற்றமா அப்படின்ட்டு. என்ன சாமி தலை சொத்துதா? புரியல. தலை சொத்துதா? என்னாச்சு சார்? தலை சுத்துதா? அப்பாச்சி மேடு டாப் டாப் வந்துட்டோமா? வந்துட்டோம் சாமி. சாமி இது ஏன் சேனலா உங்கள் சேனலா சாமி? நம்ம சேனல் சாமி. இந்த மாதிரி தப்பு தப்பாக பேசாதீங்க சார். நம்ம சேனல். அப்புறம் பேர் எதுக்கு சாமி ஒருத்தர் பேரில் வச்சுருக்கீங்க? சரி போட்டுற வேண்டியது தான் சாமி. அப்பெல்லாம் ஒன்றும் போட்டுலாமா சாமி? பரவாயில்ல, அப்பெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. 1 lakh வந்த அப்புறம் பேர் மாற்றிக்கலாம் சாமி. சரி சார். விளையாட ஆரம்பித்ததுலேருந்து ஃபஸ்ட்டு டவுன் இப்போ தான் வரப்போகுது. இவ்வளோ நேரம் ஏற்றமே இருந்துச்சு. இப்போ தான் இறங்க போகிறோம். என்ன சாமி சொல்லுங்க. ஷெட் நம்பர் 15 இங்கேருந்து இறக்கம் ஸ்டார்ட். இது என்ன இறக்கம்? இப்பாச்சி குழி அப்படி தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். தெரில சாமி. இது ஆகிட்ட பிறகு சபரி போயிடுமா? ஆமாம் ஆமாம். சரி 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 சாமி சபரிபீடம் வந்துட்டோம். அங்கே இருக்குது போர்டு, பட் இதில் தெரியாது எப்படியும். சரி இருங்க சாமி பார்ப்போம். அங்கே போயிட்டு அப்டேட் பண்ணுறோம். சரங்குத்தியும் இங்கேயே குத்திடுறாங்களா? சரங்குத்தி எங்கே குத்துறாங்க? இதோ பாருங்க இங்கேயே குத்தி வச்சிருக்கிறாங்க. இங்கே தானே? இங்கேயா? ஆ ஆமாம் ஆமாம். இப்போ இங்கே தானே சரங்குத்தி? அப்படியா? அங்கே பிஸ்கெட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அங்கே பாருங்கள் வாங்கி சாப்பிட்டுட்டு வராரு. ஏற்கனவே பம்பா கிட்ட ஒரு மில்க் பிக்கிஸ் பிஸ்கெட் கொடுத்துட்டு இருந்தாங்க. அது வாங்கி இதோ இங்கே ஸ்டோர் பண்ணேன். தெரியுதான்னு தெரியல. இங்கே ஸ்டோர் பண்ணேன். இப்போ தான் காலி பண்ணேன். தெரியுதா? தெரியுதா? இப்போ தெரியுது. இதுதான் சாமி. இங்கே ஸ்டோர் பண்ணேன். இப்போ தான் இங்கே சபரி பீடத்துக்கிட்ட வந்து சாப்பிட்டேன். வே டு சன்னிதானம் பண்ணுறாங்க. இதோ இங்கே இப்படி டேரெக்டாக போகிற மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணி இந்த பக்கம் விட்டுருக்காங்க. எப்படி போகுதுன்னு தெரில. பார்ப்போம் சாமி. இப்படி போகிற மாதிரி இருந்துச்சு. ಬನ್ನಿ ಸ್ವಾಮಿ. ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ ಸ್ವಾಮಿ ಚಾನಲ್ பம்பை சோமசுந்தரம் ಅಂತ. சாமி இந்த மாதிரி ஷெட்டில் தான் விட்டுருந்தாங்க போல். பட் ஆனால் இப்போ எங்களோட பாக்கியமா கடவுளோட கிருபை தான் ரெண்டுமே சேர்ந்தா தெரியல. ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருக்குது. கிட்ட போக போக தான் தெரியும் எப்படின்னுட்டு. பார்ப்போம் சாமி. சீக்கிரம் தரிசனம் ஆச்சுன்னா சந்தோஷம் எல்லாருக்குமே. இதெல்லாம் தான் ஷெட்ஸுன்னு நினைக்கிறேன். ஷெட்ஸ் தான் என்ன நினைக்கிறேன். பட் இதில் தான் லாக் போட்டு விட்டுட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் இவ்வளோ நாளாக. எனக்கு தெரியல. போயிட்டு வந்தவங்க எல்லாரும் அதே தான் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் மேலே பார்த்து பேசுகிறேன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி வீடியோ வருதுன்னுட்டு. சாமி மறுபடியும்மா? ஆமாம் சாமி. என்னது எவ்வளோ தூரம் சாமி? சாமி 2 किलोमीटर. कितना किलोमीटर भैया? 2 किलोमीटर. इन्हों कितना किलोमीटर भैया? 2 किलोमीटर. ओ भैया 2 किलोमीटर में वही डेर गया।
இன்னும் கித்தனா கிலோமீட்டர் 2 kilometers. ஓ நம்ம ஃப்ரெண்டு தானடா அவனுக்கு புரியலையா எனக்கு புரியலையான்னு தெரியலையே சார் சாமி இதுதான் சரங்குத்தி. பட் ஆனால் சரங்குத்தியில் நிறைய சரத்தை காணும். சபரிபீடத்தில் தான் நிறைய சரங்கள் இருந்துச்சு பாருங்க. நம்ம கூட வந்த கன்னிசாமியும் சபரிபீடத்திலே தான் சரங்குத்தியாச்சு. ஏன்னா சரங்குத்தியில் வழி விடாமல் போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? லாஸ்ட் டைம் இந்த பக்கம் வழி விடல, ஸோ அதனால தான் இந்த வாட்டியாவது விட்றாங்களா இல்லையான்னு பார்க்கலான்ட்டு வந்தோம். இங்கே விட்டுருக்காங்க, ஆனால் குத்துறதுக்காகலாம் அங்கேயே குத்திட்டோம். சாமி இங்கெல்லாம் கேட் போட்டு வச்சுருப்பாங்க போல். பட் இப்போ ஃப்ரீயாக தான் இருக்குது. ஆனால் எவ்வளோ நாளைக்கு ஃப்ரீயாக இருக்கும்னு தெரியல. சாமி இங்கே தண்ணி சர்வீஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க. சாமி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனல் பம்பை சோமசுந்தரம். ஓகே பம்பை சோமசுந்தரம். சாமிங்க தண்ணி கொடுத்துட்ருக்காங்க நம்மளுக்கு சர்வீஸ். ஓகே மெடிக்கேட்டட் வாட்டர். சரி சாமி, சரி பாய். எல்லோரும் வீடியோவில் சொன்ன மாதிரி சுற்றி தான் சாமி விடுறாங்க. பட் ஆனால் கூட்டம் நிறைய இல்லாததுனால நாங்கள் அப்படியே போயிட்டுருக்கோம். பட் ஆனால் இந்நேரம் நாங்கள் வந்த நேரத்துக்கு சபரிபீடத்துலேருந்து நாங்கள் இந்நேரத்துக்கு தரிசனம் பார்த்துருக்கணும். பட் ஆனால் இங்கே சுற்றி விட்டுட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள், இப்படி போயிட்டு அப்படியே கீழெல்லாம் போகுது. பட் அங்கேருந்து போயிருந்தால் ஈஸியாக போயிட்டுருக்கலாம் தரிசனத்துக்கு. ஆமாம், தப்பான வழி இல்லை, சுற்றி விடுறாங்க. சாமி பாருங்கள் எப்படி எவ்வளோ சுற்றி விடுறாங்க. இதெல்லாம் ஆனால் ஜான் ஃபஸ்ட்லேருந்து 10th வரைக்கும் வந்தவங்களோட நிலைமையை யோசித்து பார்த்தா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. சன்னிதானம் கிட்ட வந்துட்டோம். சாமி இப்போ பாருங்கள் ஃப்ரீயாக தான் இருக்குது. ஆனால் எதுக்கு ஓடுறாங்கன்னு தெரில. பொறுமையாக போயிட்டு சன்னிதானத்தில் ஐயனை தரிசிக்கலாம். பட் ஆனால் இப்படி தான் ஓடி பதட்டமாக்கிருக்கு எல்லா க்ரௌடையும். படியா ஆனால் நிற்குது இங்கே கியூ நிற்குது. ஆனால் ஓரளவுக்கு பரவாயில்ல சாமி, கொஞ்சம் தூரம் தான். ஆனால் ஓரளவுக்கு பரவாயில்ல. சுற்றி விடுவாங்களான்னு தெரியல. சுற்றி விடுவாங்களான்னு தெரியல. அதுக்காக தான் வெயிட்டிங். யாராவது தரிசனம் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். லட்டு கொடுத்துருக்காங்க கிட்ட. சாமி 18ஆம் படிக்கிட்ட வந்தாச்சு. பகவானை தரிசிக்கணும், அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் நேரம்தான், சில நிமிடங்கள். இதோட நான் வீடியோ கட் பண்ணிக்கிறேன். அங்கே காய் அடிக்கிறது, காய் அடிச்சுட்டு கட் பண்ணிக்கிறேன். சாமி சரணம் ஐயப்பா. சாமி கருப்பண்ண சாமி. அது அவசரமல்ல. சாமி கடுத்த சாமி அந்த பக்கம் புடி சாமி, எனக்கு பயமாகுது. நீ தான் தைரியம் பண்ண சாமி. சாமி இது கருப்ப சாமி. நெக்ஸ்ட்டு கடுத்த சாமி. மேலே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் சாமி, அப்படி டைம் கிடச்சிச்சுன்னா. கடுத்த சாமி. ஆமாம் சாமி, அது கருப்ப சாமி, இது கடுத்த சாமி. கொடிமரம். சன்னிதானம் வந்துட்டோம் சாமி. வெற்றிகரமாக ஐயனை தரிசிக்கணும். ஐயப்பா இங்கே வரைக்கும் கொண்டு வந்துட்டாரு. இன்னும் தரிசனம் மட்டும்தான். நிஜமாலே இந்த வருஷம் எங்களுக்கு ரொம்ப அழகான ஐயப்பன் அருள் இருக்குது. இப்போ தரிசனம் பார்த்துட்டு வந்து பேசுகிறேங்க சாமி. அதான் சாமி பாருங்க, கோபுரம்லாம் காட்டுறேன். பட் ஆனால் அங்கே வந்து வீடியோ எடுக்க முடியாது, உங்களுக்கும் தெரியும், எடுக்கவும் மாட்டேன். சரி சாமி, தரிசனம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் சாமி. இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா கோவில் பின்னாடிங்க. கியூ பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஓரளவுக்கு நாங்கள் நடக்கும்போது நடக்கிற இடத்துலலாம் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்தது. கொஞ்சம் தூரம் தான், ஒரு 10 மினிட்ஸ் இல்லை 5 மினிட்ஸ் க்யூவில் நிற்கிற மாதிரி இருந்தது. அவ்வளோதான், ஜாஸ்தி ஒன்றும் இல்லை. நின்று அப்படியே போய் சுவாமியை தரிசனம் பார்த்துட்டோம். தரிசனம் பார்த்துட்டு வெளியே வந்தாச்சுங்க. வந்துட்டு வீடியோ எடுக்கிறோம். கேமரா மக்கர் பண்ணுது பாருங்கள், இதுலேயே தெரியும் உங்களுக்கு. சாமி இப்போ எங்கே இருக்கிறோம்? மஞ்சமாதா கோயில்கிட்ட இருக்கிறோம் சாமி. மாளிகை மஞ்சமாதா டெம்பிள் தரிசனம் ஆயிடுச்சு.
இப்போது நான் 3வது மணிகண்ட சாமின்றதுனால இப்போ போய் மணி மண்டபத்தில் மணி கட்டணும் சாமி. மணி மண்டபம் எங்கே இருக்குது அதுதானே? இந்த பக்கம் சாமி. எந்த பக்கம் இருக்கு? இருங்க, போகலாம். இதுதான் சாமி மண்டபம். சாமி இங்கே நாங்கள் தரிசனம் பார்த்துட்டு இருமுடி இங்கே வச்சுருக்கோம். போயிட்டு ரெண்டாவது தரிசனத்துக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. நான் என்ன இங்கே காவலுக்கு உட்கார வச்சுட்டு இவங்க 2 பேர் மட்டும் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். செகண்ட் டைம் இல்லை, ஆக்சுவலாக 3rd டைமும் தரிசனம் பார்த்துட்டோம். இந்த வாட்டி சிவில் தரிசனத்தில் போயிட்டு அவ்வளோ ஃப்ரீயாக இருந்துச்சு. ஸோ இப்போ மணி மண்டபத்துக்கிட்ட வந்திருக்கோம் மணி கட்டுறதுக்காக. ஸோ கேரி ஆன். மணி கட்டுறதுக்கு வந்தால் இங்கே க்யூவில் நிறைய பேர் நிற்கிறாங்க அந்த மணியை பிச்சுக்கிட்டு போகிறதுக்கு. ஸோ அதனால் நான் அவங்ககிட்ட கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணி மணியை கட்டின பிறகு பிச்சுங்கப்பா அப்படின்ட்டு கட்டிட்டேன். சாமி எல்லாம் தரிசனம்லாம் ஆகிடுச்சு. நெய் தேங்காய் உடைக்கலான்ட்டு இப்போ இருமுடிக்கு பூஜை பண்ணிவிட்டு நெய் தேங்காய் உடச்சி எடுத்தாச்சுங்க. நெய்யை எடுத்து இப்போ அபிஷேகத்துக்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும். நெய் அபிஷேக க்யூவில் நிற்கிறதெல்லாம் வீடியோ எடுக்கலாங்க, ஏன்னா செம்ம டயர்டாக இருந்தோம். ஸோ வீடியோ எடுக்க பிளான் பண்ணியும் வீடியோ எடுக்க முடியல. அப்புறம் இப்போ நெய் தேங்காய் அந்த தேங்காயெல்லாம் வந்து உடச்சி நெய் எடுத்துகிட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்து அக்னி குண்டத்தில் போடணும். எப்படின்னா அது 18ஆம் படி ஆப்போசிட்லேயே இருக்கும் அந்த அக்னி குண்டம். அதில் வந்து எல்லாத்தையும் போட்டுட்ருக்காங்க அண்ணாவும் பிரபுவும். நைட்டு ஃபுல்லாக க்யூவில் நின்று அபிஷேகம்லாம் முடிச்சுட்டு காலையில் கிளம்பி பம்பா கிட்ட வந்தாச்சுங்க. தம்பி இப்போ தான் வந்து லஞ்சுக்கு நிற்க வச்சுருக்கோம். டெம்பிள் சிட்டி வெஜ் ரெஸ்டாரண்ட்டுன்னுட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டு. லாஸ்ட் டைம் இங்கே தான் நிற்க வச்சுருந்தோம், நல்லாயிருக்கும். இதுதாங்க அந்த டெம்பிள் சிட்டின்ற ஹோட்டல். இது எங்கே இருக்குது இந்த ஹோட்டலு? வத்தலகுண்டு ஹைவேல இருக்குங்க. இங்கே வந்தீங்கன்னா நல்லா அட்வென்ச்சரஸ் கேம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் போயிட்டு ஆடல. இது வந்து ஒரு ஷாப்பிங் மார்ட் இருக்குது. இங்கே வந்து எதுனா சின்ன பசங்களுக்கு டாய்ஸு அது எதுன்னு வாங்கிக்கலாம். லெதர் ஐட்டம்ஸ்லாம் நிறைய இருக்குது, ஈட்டபிள் ஐட்டம்ஸ் நிறைய இருக்குது, எது வேணாலும் வாங்கிக்கலாம் இங்கே. அதுக்கு ஆப்போசிட்லேயே ஹோட்டல் இருக்குது. நாங்கள் சாப்பிட்டது இந்த ஹோட்டலில் தாங்க. இது டெம்பிள் சிட்டி ஹோட்டல் வந்து நிறைய சிட்டிஸில் இருக்குது, நிறைய ஹைவேஸ்லேயும் இருக்குது. ஸோ ஆம்பியன்ஸ்லாம் செம்மையாக இருந்துச்சு. ஃபுட்டு ஓகே தான், ஓரளவுக்கு ஓகே. பிகாஸ் லாஸ்ட் டைம் நல்லா இருந்துச்சு, இந்த வாட்டி வந்து ஓகே ஆவரேஜ் தான் சொல்ல முடியும். லாஸ்ட் டைம் வந்து செம்மையாக இருந்தது ஃபுட்டு. ஸோ அதனால் இந்த ஹோட்டல் தேடி வந்து சாப்பிட்றதுக்கு வந்தோம். ஆனால் இந்த டைம் வந்து கொஞ்சம் மோசம் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். பட் பரவாயில்ல, ஓகே. பட் அன்லிமிட்டெட் மீல் 130 ருபீஸ்க்கு அன்லிமிட்டெட் மீல் கொடுக்குறாங்க. எத்தனை டைம் வேணாலும் ரைஸ் வாங்கிக்கலாம். எது கேட்டாலும் எக்ஸ்ட்ரா தராங்க. அப்பளம்லாம் எக்ஸ்ட்ரா தராங்க பாருங்களேன். எங்கேயுமே அப்பளம்லாம் எக்ஸ்ட்ரா தர மாட்டாங்க. கூட்டு பொரியல் அப்பளம் எல்லாமே எக்ஸ்ட்ரா தராங்க. இங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே பழனி கிளம்பியாச்சுங்க. நாங்கள் ஆக்சுவலாக சபரிமலை லாஸ்ட் டைம் வந்து சபரிமலை போயிட்டு அப்படியே டைரெக்டாக வீட்டுக்கு போயிட்டோம். இந்த வாட்டி பழனி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அப்பா ஜனமான ஜனம், நிறைய பேர் நடந்துகிட்ருக்காங்க. நடப்பாதை போயிட்டு நிறைய பேர் பழனியில் தரிசனம் பார்க்குறவங்க. இவங்கெல்லாம் வந்து மாலை போட்டுட்டு போகிறவங்க தெரியுமா? ஸோ ஆக்சுவலாக அந்த க்ரௌடை பார்த்துட்டு கோவிலில் எவ்வளோ க்ரௌடு இருக்குமோன்னு பயந்துகிட்டே போனோம். அப்புறம் ரோப் காருக்கு போகலான்னு பார்த்தா அங்கே க்யூ வந்து ரொம்ப நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து மொபைல்ஸ் எல்லாம் அலௌடு இல்லை. ஸோ அதனால் இங்கே வரைக்கும் கோப்ரோவில் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே மொபைல்ஸ் எல்லாம் கவுண்டரில் கொடுத்துட்டு மேலே கிளம்பலான்ட்டு ரெடி ஆகிட்டோம். இங்கே பேசிகிட்டு இருக்கேன், நான் பேசுறது ஒன்றுமே கேட்கல, தொண்டை ஃபுல்லாக கட்டிகிட்டு இருக்கு. தம்பியை போயிட்டு கேமராலாம் காரில் வச்சுட்டு வரான்னா ஒரு யானை வந்துச்சுன்னு யானை ஷூட் பண்ணி வச்சுருக்காரு. நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சுங்க. தரிசனமும் பார்த்துட்டு ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு டைரெக்டாக பெங்களூரே வந்துட்டோம் நாங்கள். பெங்களூர் எங்கே இருமுடி கட்டணுமோ அதே ஐயப்பா கோயிலுக்கு வந்துட்டு எல்லாம் நெய்யெல்லாம் பிரிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சுங்க. தேங்க்யூ. வீடியோவை பார்த்தவங்க மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. கஷ்டப்பட்டு இந்த ஷூட்டு தான் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம். எத்தனை டேக் போச்சுன்னு எங்களுக்கே சம்மந்தம், இது எத்தனை டேக் போச்சுன்னு எங்களுக்கே கணக்கு இல்லாமல் போயிட்டுருக்கு. எடிட்டில் பார்க்கலாம், ரோல் ஆகும். ஸோ அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம். பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டாக தெரிவிங்க. தேங்க்யூ.